கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி கேட்பதற்காக உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியின் முன்பாக வந்து உட்கார்ந்து தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காக வாஞ்சியோடு வருகிற உங்களை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய செய்திகளை நாங்கள் கேட்பதற்கு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் உடைய ஆவியை நிரப்பி நீர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய், உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, ஆவியினாலே வாழுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ராபர்ட் ராபின்சன் எழுதிய தாரும் சுத்த ஆவி தாரும் என்னும் கிறிஸ்தவ பாடல் அனைவரையும் தொடக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் ராபின்சன் முதலில் ஒரு விசுவாச வீரராக காணப்படவில்லை. அவருடைய தகப்பனார் மரித்ததால் மிகவும் அவர் கோபமடைந்து குடியிலும் கூத்திலும் மூழ்கினார். பிரபல போதகர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய உள்ளம் மனமாறி அவர் என்ன செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு போதகராக பணியாற்ற ஆரம்பித்தார். அவருடைய ஊழிய காலகட்டங்களில், ஆண்டவரே உமது கிருபைக்கு நான் எதை ஈடாக்க முடியும் என்ற ஒரு காரியத்தை அவர் தினமும் நொறுக்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அலைந்து திரியும் என் மனதை உன் கிருபை உம்மோடு இணைக்கட்டும் போன்ற வரிகள் முதலில் அவர் எழுதிய பாடலில் இடம் பெற்றிருந்தன. இதயம் அலைந்து திரிவதென்பது கிறிஸ்தவத்திற்கு ஒத்துவராதென நினைத்து யாரோ ஒருவர், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தான் விரும்புகிறேன், நான் சேவிக்கும் தேவனை நேசிக்க தான் ஆசைப்படுகிறேன் என்று வரிகளை மாற்றி எழுதினார். ஆனால் ராபின்சனின் வார்த்தைகள் கிறிஸ்தவ போராட்டத்தை மிக சரியாக விவரிக்கின்றன. விசுவாசிகளிடம் மாம்சம் எனும் ஆவி மாம்சம் எனும் இரண்டு இயல்புகள் உள்ளன. இரண்டு ஒன்றுக்கொன்று முரண்பாடானவையாக இருக்கின்றன. காரணம், ஒன்று, நான் மாம்சத்தில் அதிகமாக என்னுடைய கவனத்தை செலுத்துவேனானால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் மங்கி போகும். அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வரும் பொழுது மாம்ச கிரியைகள் என்னை விட்டு அகன்று போகும். ஆகவே ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கக்கூடிய இவற்றில் ஏதாவது ஒன்றை நான் ஒதுக்கி தள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆவியினாலே நிறைந்திருக்கும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவிக்கு நம்மை ஒப்படைக்க நாம் முடிவு செய்தால் நாம் மாம்ச இச்சைகளுக்கு அடிமையாக தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்டு ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்ற செய்திக்கு இணங்க நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாம்ச கிரியைகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்க முடியாது. கலாத்தியர் 5:16 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி என்று சொல்லும் பொழுது நான் பாவத்திலிருந்து விடுதலையானேன், இனியும் பாவ சிந்தனைகள் எனக்குள்ளே வராதபடி நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தனைகள், பாவத்திற்குரியதான அந்த சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் வராதபடி, அதற்காக தான் இந்த பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் அனுசரித்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். சோதோம் பட்டணத்தை அழிக்கும் போது கூட லோத்துவனுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் 2 தூதர்கள் 2 பேரை பிடித்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி, உங்கள் ஜீவன் தப்பிக்க ஓடிப்போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படினால் பின்னிட்டு பாராதிருங்கள் என்று சொல்லும்பொழுது நீங்கள் விட்டு செல்கிற இந்த பாவமான இந்த பட்டணத்தை திரும்பி பார்க்க வேண்டாம். அந்த பாவ சிந்தனை உங்களுடைய மனதிலே வர வேண்டாம். அந்த பாவத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த பாவத்தினால் சம்பாதித்த உங்கள் சம்பாதனைகளை, உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி லோத்துவையும் லோத்துடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளுக்கும் எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய தெய்வ தூதர்கள் கொடுத்தாலும் லோத்தினுடைய மனைவி மீண்டும் அதை திரும்பி பார்த்தாள். அந்த பாவ பட்டணத்தை திரும்பி பார்த்தாள். அந்த பாவ பட்டணத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை திரும்பி பார்த்தாள். ஒப்புத்தூளானாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
பாவத்தை மீண்டும் திரும்பி பாராதபடிக்கு, பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு, நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ்வதற்காக தான் பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியம், ஆவினால் நடத்தப்படுதல். ரோமர் 13:13 பவுலா சொல்லுகிறார், களியாட்டும் வெறியும் வேசத்தனமும் காம விகாரமும் மற்ற வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். இரவிலே செய்யக்கூடிய இந்த பாவங்கள் இன்றைக்கு பகலிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடங்கள். வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது போல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறது போல, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் மறுபடியும் இருளுக்கு செல்ல வேண்டாம், அந்தகாரத்திற்குள் செல்ல வேண்டாம், அல்லது பாவத்திற்குள் செல்ல வேண்டாம். நீங்கள் பரிசுத்தமானவர்களாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தை உங்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 1:10 சகலவித நற்கிளையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு விருப்பமான காரியம் என்ன? தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் அதை பற்றி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை தியானித்து அதை செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதைத்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தகைய நடத்தை காணப்பட வேண்டும் என விவரிக்கிறார் பவுல். ஆதிகால சபை முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம், கிறிஸ்துவை போல் அவர்கள் வாழ்ந்ததினால், கிறிஸ்தவ பாதையில் அவர்கள் சென்றதினால், சத்தியத்தின்படி அவர்கள் வாழ்ந்ததினால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லது வருடாந்திர கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பெயருக்கு மாத்திரமே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்டிகை கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த 4 நாள் மாத்திரமே திருச்சபையில் காணப்படுவேன். மற்ற எந்த நாட்களிலும் திருச்சபைக்குள்ளாக நான் இருக்க மாட்டேன். ஆனால் நான் கிறிஸ்தவன். இன்னொரு காரியம், இன்றைக்கு அநேக பொல்லாத காரியங்கள் செய்து பிடிப்படக்கூடிய மக்கள் யார் என்றால் கிறிஸ்தவ பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான். அது கொலையாக இருந்தாலும் சரி, அது மற்ற எந்த தீங்கான காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெயர்கள் தான் அதிகமாக இருக்கிறது. காரணம், நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நடத்தல் என்றால் என் நியாய விதிகளின்படி நடவுங்கள் என்று அர்த்தம். நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். அதை தான் இங்கே பவுலார் சொல்லுகிறார். லேவியராகமம் 18:4 என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படின்றால் தேவனுடைய கற்பனையின்படி நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் தேவனுடைய கற்பனைகள் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று ரோமர் 7:12 வாசிக்கிறோம். அப்படின்றால் கற்பனைகள் நன்மை செய்யக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நன்மை செய்யக்கூடிய ஒன்றாக காணப்படுகிற இந்த நியாய விதிகளை நாம் கைக்கொண்டு அதன் மூலமாக நாம் பிறருக்கு நன்மைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ரோமர் 8:4 பவுலார் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்படின்றால் மாம்சத்தின்படி ஒருவனும் நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அப்படி ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கும் பொழுது நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று ஆவியின்படி நடக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்படின்றால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அவனை ஆவியானவர் நடத்துகிற பாதையில் அவன் நடக்க வேண்டுமே தவிர அவன் மீண்டும் தன்னுடைய பாவத்திற்கு திரும்பி போவானால் அவனிடத்தில் ஆவியானவர் குடியிருக்க முடியாது, அவனை வழிநடத்தவும் முடியாது. கிறிஸ்தவனின் போராட்டம். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னால் நான் மாம்சத்தின்படி நடக்கணும், ஆவியின்படி நடக்கணும்னா நிச்சயமாக முடியாது. ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய முடியும். மாம்சத்தின்படி நடக்கும்போது ஆவியானவருக்கு எனக்குள் இடமில்லை. ஆவியானவர் என்னை சுற்றி வெளியே அசைவாடி கொண்டிருப்பார். ஏனென்றால் மாம்ச சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திற்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த மாம்ச சிந்தைகளை நான் எப்பொழுது தூர எறிந்து போடுகிறேனோ, எப்பொழுது ஆவியானவருக்கு என்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தி கொடுக்கிறேனோ, ஆவியானவருடைய உள்ளத்தில் எப்பொழுது தங்கி ஸ்தாபரித்து என்னை நடத்துகிறாரோ, அப்பொழுது நான் ஆவியின்படி வாழ்வதற்காக, ஆவியினால் நான் வாழ்வதற்காக என்னை முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆவியானவரின் வல்லமையால் நிச்சயமாகவே மாம்ச இச்சைகளை அடக்கி ஆள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அந்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். ஒரு சிறு தவறு செய்யும் பொழுதும் அது தவறு என்பதை சுட்டி காட்டி நம்முடைய உள்ளத்திலிருந்து நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீ இதை செய்யாது என்று நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இரண்டாம் வருகையின் புதியதொரு சரீரத்தை நாம் பெரும் வரையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த போராட்டம் தலை தூக்கவே செய்கிறது. என்ன போராட்டம் என்றால், நான் கிறிஸ்தவன் ஆன பிற்பாடு, நான் பாவத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோதனையும் இல்லை, நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அநேகர் இருக்கிறார்கள். நிச்சயமாக முடியாது. கிறிஸ்தவனாக ஞானமொழுக்கு பெற்று பாவத்திலிருந்து விடுதலையான ஒவ்வொருவனுக்கும் சோதனைகள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் நம்மை அந்த சோதனையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகள் இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் அந்த சோதனையில் மத்தியிலும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே அந்த கடைசி ரட்சிப்பை பெறுவான். அவன்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆவிக்குரிய தன்மையோ மாம்சத்தை அகற்றிவிட்டு ஆவிக்குரிய காரியங்களை நாடும்படி செய்கிறது. ஏனால் மாம்ச தன்மையோ மாம்ச காரியங்களை நாடி ஆவிக்குரியதை எதிர்க்கிறது. ஒன்றுக்கொன்று இப்படி விரோதமாக இருந்தால் நாம் எதை சாதிப்போம், எந்த பாதையிலே நாம் நடப்போம், எது நமக்கு சரியானதாக தோன்றும், எது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்காது. காரணம் என்னவென்றால், நான் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லி மாம்ச இச்சையிலும் இருக்கிறேன், ஆவியிலும் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். இரண்டிலுமே இருக்கும் பொழுது நான் எதிலுமே நிலைத்திராமல் நான் நடுக்கடலை விழக்கூடியவனாக இருக்கிறேன். இரண்டாவது காரியம், மாம்சத்தின் கிரைகள் ஆவியின் கனிகள். நீங்கள் வீட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நேரம் இருக்கும்பொழுது அதை எடுத்து நீங்கள் வாசிங்க. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்ற 2 பட்டியலை இங்கே பவுலார் பட்டியலிடுகிறார். இதில் தீயொழுக்கம் அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் அது 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 17 காரியங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. அதை வீட்டில் நீங்கள் வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திருடி, கொலை செய்து, உபச்சாரம் பண்ணி, பொய்யாணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. அப்படின்னால் கற்பனைகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அந்த கற்பனைகள் எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வசனத்தில் மீறி இருக்கிறோம். மக்கள், இஸ்ரேல் மக்களும் மீறி இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படினால் நாம் ஆவியினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, மாம்சத்தின் கிரியைகளினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தீயொழுக்கங்களை மாம்சத்தின் கிரியைகள் என்கிறார் பவுலார், நல்லொழுக்கங்களை ஆவியின் கனிகள் என்று சொல்லுகிறார். அப்படினால் தீயொழுக்கங்கள் மாம்சத்தின் கிரியைகள் என பன்மையாய் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியின் கனியோ என்று சொல்லி ஒருமையில் ஆரம்பிக்கிறார் பவுல். மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை என்னென்னா, அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம்,
வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பெலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படி இந்த 17 வகையான காரியங்களை மாம்ச சிந்தை என்ன செய்கிறது என்றால் நம்மை அதையெல்லாம் செய்வதற்கு வழிநடத்துகிறது. ஆனால் ஆவியின் கனியோ, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா 22லேருந்து, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 9 காரியங்களும் 9 கனிகள். இதில் முதலாவது அன்பை குறித்து தான் முதலாவது பட்டியலிடுகிறார் பவுலார். இந்த அன்பு இருக்குமானால், ஒரு நியாயசாஸ்திரி தேவனிடத்தில் ஓடி வருகிறான், ஆண்டவரே நான் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். மற்ற 22ஆம் அதிகாரம் 35லேருந்து 40 வரைக்கும் பார்க்கும் பொழுது 10 கற்பனைகளை 2 வார்த்தைகள் அவர் சொல்கிறார். என்றால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு அன்போடும் நீ கை கொள்ள வேண்டும், அவரை அன்பு செலுத்த வேண்டும். உன்னிடத்தில் உன்னை நீ நேசிக்கிற போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி 2 வார்த்தைகளில் ஆண்டவர் அங்கே அந்த 10 கற்பனைகளை கூறுகிறார். அப்படின்னால் நான் 10 கற்பனைகளை முழுவதுமாக கை கொள்ள வேண்டும் என்ற நீதியை ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஒன்றிலும் எக்ஸ்கியூஸ் பண்ணாமல் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். அதாவது பிறரிடம் அன்பு காட்டுவதும் 10 கற்பனை கீழ்ப்படியதும் வேறு அல்ல. மனிதரிடமும் தேவனிடமும் எவ்வாறு அன்பு காட்ட வேண்டும் என்று 10 கற்பனைகள் சொல்லி தருகின்றன. முதல் 4 கற்பனை நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அடுத்த 6 கற்பனை நாம் சக மனிதரிடத்தில் காட்டக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கற்பனைகளாக இருக்கிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் உறுதியாகவும் சொல்கிறார். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரிகள் 17, ஆவியின் கனி 9. 9 குணங்களில் அன்புக்கு முதலிடம் கொடுக்கிறார் பவுல். பல நற்குணங்களுக்கு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவ குணம் அன்பு. இது ஒப்புயர்வற்றதாக காணப்படக்கூடிய ஒரு அன்பாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பை ஆவியினாலே மற்றவர்களோடு வெளிப்படுத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. வெற்றிக்கு வழி 3வது காரியம். நீங்கள் வீட்டில் இருந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. நிச்சயமாக அதில் உள்ள காரியங்கள் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும். அதில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின் சிந்தனை உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மாம்ச சிந்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வராது என்பதை உறுதிப்பட கூறுகிறார் பவுலார். அரிஸ்டாட்டில் அவருடைய சீடர்கள் அவர் சென்ற இடமெல்லாம் அவரை பின்தொடர்ந்தார்களாம். நாமும் கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேன் என்றால் நான் நியாயப்பிரமாணத்தை மீற முடியாது. நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன். நான் நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக அல்ல. நியாயப்பிரமாணம் என்னை தனக்கு கீழாக வைக்க முடியாது. காரணம், ஆவியானவர் என்னை கிறிஸ்துவின் பாதையிலே நடத்துகிறார். நாம் எங்கே போக வேண்டும் என ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடினால் நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். அவரை பின்பற்றுவதே நம்முடைய தலையாய வேலையாக காணப்படுகிறது. காரணம், ஆவியானவர் எந்த வழியிலே நம்மை வழிநடத்தி செல்கிறாரோ அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது மாம்ச சிந்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வராது. மாம்ச கிரியைகளை செய்வதற்குண்டான எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் வராது என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23 ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் காணப்பட வேண்டிய புது பிறப்பின் அவசியம் இங்கு காட்டப்படுகிறது. மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். பவுலாரை போல நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னது போல
நம்முடைய மாம்ச சிந்தைகள் சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய ஆவியின்படி நாம் வாழ முடியாது. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஆட்கொள்ள முடியாது. எஸ்டி பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 6 1111 பக்கத்தில் அம்மையார் இப்படியா சொல்கிறாங்க, கிறிஸ்தவனின் வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருப்பதில்லை. கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெரும் சோதனைகள் அவனை தாக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பூமியின் சகாப்தம் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது சத்ருவின் தாக்குதல்களில் வஞ்சகமும் கண்ணிகளும் நிறைந்திருக்கும். சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் எதிர்க்கிறவர்களின் மனது கடினமாகும், இறுகி போகும். அதே போல தேவனை நேசித்து அவர் கற்பனைகளை கை கொள்கிறவர்களை கசப்போடு பார்ப்பார்கள் மாம்சத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற மக்கள். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் வால்யூம் 6 1112 பக்கத்தில் அம்மையார் இப்படியே சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தும் தாக்குதல் தான் நம் ஆத்மாவில் கிறிஸ்துவின் வாழ்க்கையாய் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை காணவும் அவரிடம் பேச முடியாது. ஆனால் நாம் எங்கிருந்தாலும் அவருடைய ஆவியானவர் நமக்கு அருகிலேயே இருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்குள்ளும் அவர்கள் மூலமாகவும் அவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் தங்களுக்குள் வாசம் செய்வதை அறிந்தவர்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? பண்டிகை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கலாத்திய நிருபத்திற்கு, கலாத்திய திருச்சபையினருக்கு பவுலார் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையின் மூலமாக இன்று நீங்களும் நானும் மாம்ச கிரியைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் சுதந்திரவாளிகள் ஆனால் நிச்சயமாகவே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே குடியிருக்க செய்ய வேண்டும். அந்த ஆவியானவர் நடத்தக்கூடிய பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிற எல்லாவற்றையும் கை கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஆவியின் வழிநடத்துதல் மூலமாக செல்லும் பொழுது மாம்ச கிரியைகளை நிறைவேற்றாதிருப்போம். மாம்ச கிரியைகளை நிறைவேற்றாதிருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேர்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட நேயர்களை ஆசீர்வதியும். ஆவியானவர் கொண்டவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். தொடர்ந்து தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து வழிநடத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களை கேட்க செய்யுங்கள். யூடியூபின் வாயிலாக இந்த செய்தியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் முழுவதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.